வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்ற இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். ஒரு நவம்பர் மாதம் மழை விட்டு விட்டு பெய்து கொண்டே இருந்தது. பகல்ல பிடித்து கொண்ட மழை இரவில் பலத்து பெய்து கொண்டிருந்தது. மலையில் ஜாலங்களையும் ஓலங்களையும் பார்த்து கொண்டிருந்து வீட்டு நள்ளிரவு நேரத்தில் அயர்ந்து தூங்கிவிட்டேன். மறுநாள் அதிகாலை மிஸ்டர் ராபர்ட் மாடிக்கு வந்து என்னை எழுப்பினார். கீழே வந்து பாருங்கள், நம் வீட்டை சுற்றி வெள்ளம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள வீடுகளில் நீர் புகுந்து விட்டது. அந்த வீட்டுக்காரர் அடைக்கலம் தேடி நம் வீட்டிற்கு வந்திருக்கிறார். நம் வீட்டுக்குள்ளும் வெள்ளம் புகுந்துவிடும் போல இருக்கின்றது. எங்களுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. கீழே வந்து நிலைமையை பாருங்கள் என்று எழுப்புகின்றார். அந்த நபர் மாடியை விட்டு கீழே இறங்கி வந்து வீட்டுக்கு வெளியே பார்வையை செலுத்தினார். எங்கும் ஒரே வெள்ளக்காட காட்சியளித்தது. அருகில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தன. ஆபத்தை கருதி அருகில் இருப்பவர்கள் அனைவருமே மாடிக்கு சென்று விட்டார்கள். அங்கு வசித்தவர்கள் சற்று மேடாக இருக்கும் வீடுகளில் தஞ்சம் புகுந்தனர். புகலிடம் தேடி போய்விட்டார்கள். வெள்ளம் நிமிடத்துக்குள் நிமிடம் அதிகமாகிக் கொண்டிருந்தது. கொட்டும் மழை அதன் சீற்றத்தை குறையாமல் வளர்த்து கொண்டிருந்தது. எங்கள் காலனியை ஒட்டி ஒரு கால்வாய் இருந்தது. எப்பொழுதும் வறண்டு கிடக்கும். அந்த கால்வாயில் இப்பொழுது வெள்ளம் பெருகி எங்கள் காலனிக்குள் நுழைந்து வீடுகளுக்குள் பரவி எது வீடு எது வெள்ளம் என்று தெரியாத நிலையில் கொத்தளிப்பு ஏற்பட்டு கொண்டிருந்தது. வெள்ள நிவாரண பணிக்காக கயிறு முதலிய உபகரணங்களை அங்கு வந்து சேர்ந்த தீயணைப்பு படையினர் எங்கள் காலனியில் வசித்தவர்களை எல்லாம் வீட்டை காலி செய்ய சொல்லி அவங்க அழைத்து கொண்டு பத்திரமாக மேடாக இருக்கும் பகுதிக்கு அழைத்து செல்கின்றார்கள். இன்னும் எங்கள் வீட்டுக்குள் வெள்ளம் புகவில்லை. வாசல் குரட்டை தொட்டு கொண்டிருந்தேன். அதாவது வாசலை தொட்டு கொண்டிருந்தேன். நீர் எந்த நேரத்திலும் வீட்டுக்குள் புகுந்து விடலாம். வாசற்படி ஓரமாக உள்ளே நின்றபடி வெளியே கனத்துடன் கனம் உயர்ந்து கொண்டிருந்த வெள்ளத்தின் வீக்கத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். இடுப்பளவு நீர். நின்று கொண்டு என்னை கவனித்த தீயணைப்பு படையினர், சார், நகர்ல அருகில் உள்ள ஏரிக்கரை உடைந்து விட்டது. வர வர வெள்ளம் அதிகம் ஆகிக்கொண்டே போகின்றது. நீங்கள் வீட்டை காலி செய்து விட்டு வேறு இடத்துக்கு உடனே போய்விடுங்கள். இல்லாவிட்டால் பெரிய ஆபத்து ஏற்படும் என்று என்னிடம் கூறினார்கள். அவர்கள் சொன்ன செய்தி உண்மைதான். வெள்ளம் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. உண்மை என்ன என்பதை அறிந்து கொண்ட பிறகு வீட்டை காலி செய்து கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்ந்தோம். அதாவது ஆட்சித் தலைவரின் அலுவலகத்திற்கு போலீஸ் தலைமை அலுவலகத்திற்கும் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு விசாரித்தாங்க. அவர்கள் ஏரி எதுவும் உடையவில்லை. நேற்று இரவு 14 அங்குல மழை பெய்திருப்பதால் தாழ்ந்த பகுதிகளில் நீர் சூழ்ந்து கொண்டிருந்தது என்று சொன்னாங்க. அதனால நாங்கள் வீட்டை காலி பண்ணலாம். வீட்டிலேயே அங்கேயே தங்கணும். அதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் தான் ராபர்ட் அமெரிக்காவிலிருந்து வந்திருந்தார். நான் அவரிடம், ராபர்ட், நீங்கள் இந்தியாவிற்கு வரும்போதே அடைமலையையும் கையில் பிடித்து அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன். மலையை இறைவனின் அருட்கொடை என்று ஸ்ரீ அன்னை கூறுவார். உங்களிடம் ஸ்ரீ அன்னையின் அருள் நிறைந்திருப்பதால் நீங்கள் இங்க வந்தவுடன் மழை கொட்டத் தொடங்கிவிட்டது. சிஷ்ய சிறுகரின் கதையை கூறும்படி ராபர்ட் கேட்கிறாரு. நானும் கதையை சுவாரஸ்யத்துடன் விளக்கினேன். அவர் கதையை வெகுவாக ரசித்தார். அதே சமயத்தில் தனக்கு மலைக்கும் என்ன தொடர்பு இருக்க முடியும் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் எங்கே போனாலும் மழை காலமாக இல்லாவிட்டாலும் கூட அங்கே மழை பெய்து விடுகின்றது. அதை தொந்தரவாக நான் நினைப்பேன் என்றார்
ராபர்ட். அதனால் இதை கேட்டு அந்த நபர் சொல்கிறார், அதாவது ராபர்ட்டோட நண்பர், அது ஒரு தொந்தரவே அன்று, உங்களிடம் நிறைந்துள்ள ஒரு சிறப்பான அம்சம். அதை அவர் மறுக்காவிட்டாலும் ஏற்கவில்லை என்றாலும் அவர் நோக்கிலிருந்து அவர் முதலாக ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆசிரமத்திற்கு வந்த நிகழ்ச்சியை நினைவு கொண்டார். அது சாதாரண மழை பெய்யக்கூடிய பருவ காலம் இல்லை. ஆனாலும் அவர் ஆசிரமத்திற்கு வந்திருந்த சமயம் நல்ல மழை பெய்தது. அவர் ஆசிரமத்திற்கு வந்தபோது நானும் அங்கு இருந்தேன். அன்று பெய்த மழை இப்பொழுது என் நினைவில் வந்தது என்று சொன்னார். அப்பொழுது ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொள்பவர்களின் வாழ்க்கை வியக்கத்தக்க அளவில் ஏற்றம் பெறுவதை நான் பார்த்திருக்கின்றேன். அதே போல ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்ட இலக்கிய சமூக பணிகளில் ஈடுபட்டிருப்போரின் நிலை 2 அல்லது 3 மடங்கு உயர்ந்து விடுகிறது. ஒரு நிறுவனத்தில் பணிபுரிகின்ற ஒருவர் மிக சாதாரண வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால், அதாவது ஸ்ரீ அன்னையின் வாழ்க்கை கோட்பாடுகளை தன் வாழ்க்கை கோட்பாடுகளாக ஏற்றுக்கொண்டால் மிக விரைவில் அவர் பணிபுரியும் நிறுவனத்தின் உச்சி நிலைக்கு சென்று விடுவார். இதுதான் உண்மை. ஸ்ரீ அன்னையை ஏற்றுக்கொண்டால் எந்தவித பயமும் நமக்கு இருக்கு. எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பவர் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டை சுற்றி எல்லாம் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டு எல்லாரும் வீட்டை காலி பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் அன்பரான இவர்கள் இருவரும் அந்த வீட்டை விட்டு எவ்வளவு ஆபத்து வந்தாலும் அங்கேருந்து போகலை. ஏன்னா அவங்க முறைப்படி அங்கே ஆஃபீஸில் விசாரிக்கிறாங்க என்ன காரணம் வெள்ளப்பெருக்குக்கு. அதற்குரிய பதில் அவங்களுக்கு கிடைச்சது. அதனால அவங்க மனம் தெளிவு பெற்றது. நம்ம பயப்பட வேண்டாம், வீட்டுக்குள்ளே தண்ணி வராது என்பது. அது மட்டும் இல்லை, ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நம்முடன் இருப்பதனால் நாம் பயப்பட தேவையில்லை என்று அவங்கள மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை என் வாழ்க்கையிலும் நடந்தது. சரியான இடி மின்னலோடு மழை புயல் நிறைய எங்கள் தெருவில் எல்லா வீடுகளிலும் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துட்டு, என் சிறு குழந்தைகள் தான், அவர்களை வைத்து கொண்டு நாங்கள் குடியிருந்த வீட்டில் பக்கத்து தெருவில் தண்ணி வந்துடுத்து, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு வந்துடுத்து, எங்களுக்கு 2 பக்கமும் இருக்கிற வீடுகளில் தண்ணி வந்துடுத்து. எங்கள் வீடுகளில் மட்டும் தண்ணீர் வரலை. ஏன், அதற்கு என்ன காரணம்? என்னுடைய 2 சின்ன குழந்தைகள் மழை நீர் வருவதே நாங்கள் ஃபோனில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறும் பொழுது என் குழந்தைகள் அதை கேட்டுக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அம்மா, தண்ணி உள்ளே வந்துடும், நம்மெல்லாம் முழுகிடுவோம், அப்படி முங்கி போயிடுவோம் அந்த தண்ணி இல்லைன்ட்டு பயப்பட ஆரம்பித்தார்கள். நான் தைரியம் சொன்னேன், பயப்பட வேண்டாம், நம்ம வீட்டில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், நிச்சயம் நம்ம வீட்டில் தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணுங்கன்னு குழந்தைங்களுக்கும் சொன்னேன். அவங்க நான் வச்சுருந்த ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பூஜாரியில் போய் உட்காந்து பிரார்த்தனை செஞ்சாங்க. நானும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். யார் வீட்டில் போய், உறவினர் வீட்டில் போய் அவங்களுக்கும் தொந்தரவு கொடுத்து நம்ம அங்கே போய் தங்கணுமே, எவ்வளோ சிரமம். ஆனால் அது மாதிரி நிலைமையில் நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் நிச்சயமாக நம்மளை கொண்டு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கையோடு நான் பிரார்த்தனை செஞ்சேன். மழை கொஞ்சம் ஓஞ்சது. தண்ணீர் எங்கள் வீட்டுக்குள்ளே நுழைகிறதுக்கு எங்கள் வீட்டு படியை கொண்டு அதை தொட்டு 1 செகண்டு தான் மேலே உள்ளே வர்றதுக்கு. ஆனால் அந்த இடத்துலையே அந்த தண்ணீர் தழும்பி கொண்டு இருந்தது. மழை கொஞ்சம் விடவுமே தண்ணீர் எல்லாம் இறங்க ஆரம்பித்தன. எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பூட்டிட்டு அவங்க வெவ்வேறு மேடான உறவினர்கள் வீட்டிற்கு சென்று விட்டார்கள். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அவங்க வீடு எல்லாமே நனைஞ்செடுத்தோம். வீட்டில் இருக்கிற பெட்டு, மிக்சி, கிரைண்டர் எல்லாமே போயிடுத்தோம். எல்லாத்தையும் வெளியே எடுத்து தூக்கி போட்டுட்டு அவங்க வீட்டை சுத்தப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆனால் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் எனக்கு அருள் புரிஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தண்ணி வருது, தண்ணி வந்துடுத்துங்க, உங்கள் வீட்டுக்கு வந்துடும், நீங்கள் சேஃப்டியாக இருங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணாங்க. அதை கேட்டு தான் பிள்ளைகள் கதற ஆரம்பித்தன. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தது என்னென்னா,
எந்த கஷ்டம் வந்தாலும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கிட்ட கை கூப்பி நீங்கள் வென்று பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுக்கு அவங்க வேண்டியது கொடுப்பாங்க. படிப்பு விஷயத்திலும் என்று அந்த சின்ன வயசுலேருந்து என் குழந்தைக்கு சொல்லி கொடுத்து தான் நான் வளர்த்தேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்.